முக்கியமான அறிவு வந்து என்ன அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசிக்கு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் அண்ட் ட்ரூத், நாலேஜ் அண்ட் ரெவலேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தம், சிலுவை பத்தி தான். இதுதான் ஒரு விசுவாசிக்கு ஃபவுண்டேஷனல் திங். அதான் பவுல் எழுதினார், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. இப்ப வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு வாயை திறந்து சொல்றது வந்து அப்ளிகேஷன். அது நீங்க ஜெனரலா சொல்லலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்ன்றது என்ன பண்றீங்க? ரத்தத்தை நீங்க அப்ளை பண்றீங்க. தேவனுடைய காரியங்கள் எல்லாமே வந்து அறிவியல் சம்பந்தப்பட்டது. ஓகே, நீங்க சொல்லலாம், என்னங்க ஃபெய்த் எப்படிங்க அறிவியல் சொல்றீங்க? நோ, ஃபெய்த் இஸ் a science which the modern science is yet to catch up with. விசுவாசம் என்பது நிகழ்கால அறிவியல் இன்னும் தொட முடியாத, இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு அறிவியல். ரத்தத்தை பற்றின புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும்போது, வெறும்னே அது அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும்போது அது முழுமையான பலனை கொடுக்கறது இல்லை. ரத்தத்தை தியானிக்கும் போது, அதை மெடிடேட் பண்ணும்போது நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு அறிவு, ஒரு ரெவலேஷன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வரீங்க. யூ ஸ்டார்ட் அப்ளை. எப்படி அப்ளை பண்றீங்க? உங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. அப்புறம் பாடல்களை கேட்கிறீர்கள், இல்லை வசனத்தை வாசிக்கிறீங்க. வாசிச்சு, ஆண்டவரே உடைய ரத்தத்தை நான் தியானிக்கிறேன், அதை பேசுறேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது எதை நீங்க மறந்து விடக்கூடாதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கம். ஜீவனுள்ள மார்க்கம் என்ன அர்த்தம்னா, அந்த மார்க்கத்துல போனா ஏதோ ரிசல்ட் இருக்கு. கிறிஸ்துவின் சிலுவையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய மாம்சத்தினாலே நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கம் உண்டாயிருக்கிறது. சோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன் நீங்க பிளட் மெடிடேஷன் பண்றீங்கன்றது புரிந்து கொள்வதற்காக. சோதரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையாம் மெய் மன்னாவை கொண்டு எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Feed us through the manna, which is the word. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாட்களிலே எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். அப்படியே நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை எங்களை நோக்கி அனுப்பும். வெறுமையாய் திரும்பாத உடைய வார்த்தை எங்களை நோக்கி அனுப்பும். அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய உடைய வார்த்தை எங்களை நோக்கி அனுப்பும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய சிலுவைக்காய் ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய மேன்மைகளை, மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். கருத்தில் எங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் நம்ம தொடர போறோம். அது போறதுக்கு முன்பாக ஒரு பர்டிகுலர் பகுதியை நான் வாசிச்சுட்டு, நாம் ஏன் why it is important to understand things, காரியங்களை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது ஏன் முக்கியம், why it is important to understand அப்படின்றத சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். எபேசியர் முதல் அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 1, அதுல 13 இருந்து நான் வாசிக்கிறேன். 13 இருந்து I'll read Ephesians 1:13 இருந்து. ஓகே, இது வந்து இன்னைக்கு செய்திக்கான தலைப்பு இல்லை, பட் இது வந்து ஏன் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை பத்தி நம்ம பேசிட்டு பார்த்துட்டு இருக்கோம், அதனுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், why it is important அப்படின்றதுக்காக நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன். வாசிட்டிலேருந்து கொஞ்சம் பேசிட்டு நம்ம வழக்கம் போல கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அந்த தியானம் வந்து மெடிடேஷன் கூட போகலாம். எபிசியன்ஸ் 1:13 இருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 1:13 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு
ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரியா? சோ பின்னாடி இன்னும் நிறைய வருது. பட் என்ன சொல்றாரு, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது ரொம்ப டீடைல்டு பேசேஜ். நம்ம இதுவே தனி சப்ஜெக்ட், தனியா ரொம்ப நேரம் பேசலாம். பட் நான் இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்னன்னா, பவுல் வந்து கேள்விப்பட்டாரு எபேசு சபையை. என்ன கேள்விப்படுறாரு? அவங்க எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், அப்புறம் அவங்க விசுவாசம் எப்படி இருக்குது கிறிஸ்துவ மேல, இதெல்லாம் குறித்து கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அப்புறம் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். சோ வாட் நெக்ஸ்ட்? கற்றுக்கொண்டாச்சு. விசுவாசம்ன்றது வந்து, விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விசுவாசம் என்று ஒரு வல்லமை இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதுவே தெரியாது. ஸோ விசுவாசம்னு ஒரு வல்லமை இருக்கு. தெர் இஸ் ஃபோர்ஸ் ஆர் பவர் கால்ட் ஃபெய்த் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்ப கண்டுபிடிச்ச பிறகு இப்ப என்ன எழுதுன ஜாம் பண்றாராம், ஓகே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லது. அப்ப இந்த விசுவாசத்தினால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது நீங்க போகணும். அது போறதுக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அவர்களுக்கு விசுவாசம் இருக்கு, சகல பரிசுத்தவான்கள் மேல அன்பு இருக்குதான், நல்லது, இதெல்லாம் நல்ல ஆரம்பம். ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. ஓ எங்களுக்கு விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்க, ஓகே முடிஞ்சு. நோ, யாராவது பணம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்களா? பணமே ஒருத்தர் கையில இருக்கு, பணம்னா என்னன்னு தெரியும், அது பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்கல்ல, இப்போ வச்சு ஒன்னது எப்போ இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாரா வீட்டுல சாக்கு மூட்டையில கட்டி வைப்பாங்க, சில பேர் வைக்கிறாங்க. அப்படி அது கூட எதுக்கு வைக்கிறாங்க? பின்காலத்துல உதவுன்னு வைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஞானம்ல என்ன பண்ணுவான், அதை போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கி அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பான். இல்ல ஒரு வீடை வாங்குவான், லேண்ட் ஆகும், என்னதோ ஒன்று வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பான், ஏதோ செய்ய பார்ப்பான். ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதை வச்சு தன் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும், உயர்த்த முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் வந்து பணம்னா என்னன்னு தெரிஞ்சேன்னா, ஒரு க்ரோன் அப் மேன் எடுத்துக்கோங்க, ஒரு வயது நல்ல ஒரு அடல்ட் ஒருத்தர், அவருக்கு தெரியுது பணம் என்னன்னு. அவர் என்ன பண்றாரு? பசிக்குது அவருக்கு, இப்போ 100 ரூபாய் கையில இருக்கு. பணம் என்னன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? ஹோட்டலுக்கு போய் அந்த 100 ரூபாய் கொடுத்து ஏதாவது என்ன வாங்கி சாப்பிட முடியும் சாப்பிடுவான், என்ன பசிக்குது. ஸோ அந்த பணத்தை ஏதோ பயன்படுத்துறோம். அதே மாதிரிதான் இப்போ விசுவாசம் என்பது அது ஒரு கரன்சி மாதிரி இருக்கு ஆவிக்கிற உலகத்துல. ஸோ விசுவாசம்னா என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அப்படின்னா அந்த விசுவாசத்தை இன்னும் வளர்க்க முடியும், பெருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த விசுவாசத்தை வைத்து அநேக காரியங்களை நாம் செய்ய முடியும். சோ அதனால என்ன பண்றாராம், இவர் ஜெபம் பண்றாராம். என்ன ஜெபம் பண்றாரு? அதுதான் முக்கியம். என்ன ஜெபிக்கிறார்? எபேசு சபைக்காக என்ன ஜெபிக்கிறாருன்னா, 17 அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆவியை பத்தி போட்டிருக்கு. ஆவியை பெற்றுக் கொள்ளணும். என்ன ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவானவர் என்ன குடிக்கணுமா, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான நல்லா கவனிங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. சரியா? சோ இதுல என்ன வார்த்தைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஞானம் என்கிற வார்த்தை வருகிறது, அறிவு என்கிற வார்த்தை வருகிறது, தெளிவு என்கிற வார்த்தை வருகிறது. ஓகே. அப்புறம் அடுத்த சொன்னது பாருங்களேன், பயங்கரமான பெரிய பெரிய காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரது நடப்பித்த பலத்த சத்தத்தின் வலிமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பிக்கும் தன்னுடைய வல்லமையின் மகாம், இதான் பெரிய பெரிய காரியங்களை சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு வல்லமை இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். சோ மனக்கண்கள் பிரகாசம் அடையணும், அறிவு வரணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு, இது சொல்லியிருக்க காரியங்கள் ரொம்ப பெருசு. என்னெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, பிதா நம்ம அழைத்ததுனால நமக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்றாரு. என்னெல்லாமோ பெரிய பெரிய காரியங்கள் சொல்லிட்டு இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஞானத்தின் ஆவி, தெளிவின் ஆவி அப்படின்னு இப்படி பேசுறாரு. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா,
பவுல் வந்து ஒரு சபை வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ல போகுது, ஓகே, எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே. அப்ப அதுக்கு தொடர்ந்து என்ன பேசுறாரு? அதுக்கான ஞானம், தெளிவு, அறிவு இதை பத்தி பேசுறாரு. சோ நம்மளை வந்து இருளின் அதிகாரத்திலிருந்து விலக்கி வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு, தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யம், அது வெளிச்சத்தின் ராஜ்யம், இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்துட்டாரு அப்படி சொல்லுது. சோ இருள்ன்றது வந்து அறியாமைன்னு சொல்லுகிறது. டார்க்னஸ் அப்படின்னா இக்னரன்ஸ், அறியாமை. வெளிச்சம் என்று சொல்லும் போது அது வந்து வெளிப்பாடை சொல்லுகிறது, அதனுடைய ஞானம், அறிவு, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறது. வீழ்ச்சியில, ஆதாமுடைய வீழ்ச்சியில நடந்த ஒரு பெரிய கான்சிக்வன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதியினம், முட்டாள்தனம் அப்படின்றதும் வந்து ஒன் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஃபால். வீழ்ச்சியினுடைய அடையாளங்கள் இருக்கிறான், அது விளைவுகள் இதெல்லாம். ஓகே, சோ அதுல இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, நம்ம ஜென்ரலா வந்து இப்ப ஞானம், உலக பிரகாரமா ஞானம் இருக்கு, ஞானம் இல்லாத, ஞான குறைவு, எல்லாம் அறிவு குறைவு, அறிவீனம் அப்படின்னு இருக்கு. இது உலக பிரகாரமா நிறைய இருக்கு. ஞானத்தை உலகமே அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறது. நீதிமொழிகள் எல்லாமே ஞானத்தை பத்தி பேசுது. சோ ஞானமே பை ஜென்ரலாவே அது வந்து பை டெபினிஷனே அது முக்கியமானது. எப்படிப்பட்ட ஞானமும் முக்கியம். அறிவு என்பது முக்கியமானது. ஏன்னா நம்ம படிக்க சொல்றோம் எல்லாரையும், போங்க படிங்க, படித்து அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். சோ ஏன்னா அறிவு பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. நீங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட அறிவை வளர்த்து கொண்டால் அதை வைத்து நம்ம நிறைய செய்ய முடியும். வேலை பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும், சில காரியங்களை திறம்பட நடத்த முடியும், இப்படிலாம் நிறைய இருக்கு. இந்த எல்லா அறிவுகள்லயும் முக்கியமான அறிவு, குறிப்பாய் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், இவனுடைய வாழ்க்கையிலே அறிவிலே முக்கியமான அறிவு என்ன அறிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமான அறிவு வந்து என்ன அறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசிக்கு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் அண்ட் ட்ரூத், நாலேஜ் அண்ட் ரெவலேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தம், சிலுவை பற்றி. இதுதான் ஒரு விசுவாசிக்கு ஃபவுண்டேஷனல் திங். அதான் பவுல் எழுதினார், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஓகே, சோ சிலுவை குறித்த உபதேசம் சொன்னார், தேவ பலன் சொன்னார். சோ அப்ப ஒரு பவர் ஆஃப் காட் இருக்குன்னா அதை பற்றின ஞானம், அதை பற்றின அறிவு, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், இது ரொம்ப முக்கியம். சரி, என்னன்னா இப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி எல்லாம் பேசும்போது ரெண்டு இருக்கு. இதை நான் முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு காலைல சொன்னேன், பட் திரும்ப ஒன்று கண்டினியூ, இது தெளிவாக தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்ளிகேஷன் ஆஃப் த பிளட்னு ஒண்ணு இருக்கு, சரியா? ரத்தத்தை எப்படி பயன்படுத்துவது, செயல்படுத்துவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து கன்ஃபெஷன் இருக்கு, நம்ம அறிக்கை செய்கிறோம், ரத்தத்தினால அறிக்கை செய்கிறோம், ரத்தத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அதாவது ஈவன் ரெப்படிட்டிவ் ஹியரிங்கே இருக்குல்ல, திரும்ப திரும்ப கேட்கறது ரத்தத்தை பற்றி, அதை கேட்பது, அதை வாயால சொல்லுவது, இவைகள் ரெண்டு காரணத்துக்கு பயன்படுகிறது. ஒண்ணு வந்து அப்ளிகேஷன். இப்ப வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு வாயை திறந்து சொல்றது வந்து அப்ளிகேஷன். அது நீங்க ஜென்ரலா சொல்லலாம். அது இயேசுவின் ரத்தம் ஜெயம்ன்றது என்ன பண்றீங்க, ரத்தத்தை நீங்க அப்ளை பண்றீங்க. ஓகே, இதுக்கு வந்து சில பேர் வசனம் தான் வேணும்னீங்கன்னா, ரெவலேஷன் 12:11, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். ஸோ பிளட் பிரிங்ஸ் அபவுட் விக்டரி. அதுல தான் ஷார்ட்டா ரத்தம் ஜெயம்ன்றத நம்ம ஊர்களில் பாட்டா பாடுறோம், நிறைய விதமான பாடல் இப்படி வருது, ரைட்? ஸோ ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்றது வந்து அப்ளிகேஷன். இப்ப சில பேருக்கு பயந்தாலாம் சொல்றாங்கல்ல, அந்த காலத்து பெந்தைக்கோஸ்து சபையில சொல்லுவாங்க, பயமா இருக்குன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபர் இன்னும், ஒரு பெண் வந்து, அவங்க வந்து இன்னும் ஆண்டவருக்குள்ளலாம் வரல, ஆனா சில பிரச்சனைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வேற மார்க்கத்தை சார்ந்தவங்க தான். அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு ஐயா நான் சபைக்கு போனேன், அந்த சபையில வந்து இப்போ நான் போயிட்டு இருக்கேன், அங்க வந்து எனக்கு வந்து இதை மட்டும் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அவங்க ஏதோ எண்ணெயெல்லாம் ஜோமனி கொடுத்துட்டு, உனக்கு பயமா இருந்தா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு நான் சொல்றேன்னு என்கிட்ட சொல்லிச்சு. இப்ப இது வந்து அப்ளிகேஷன், சரியா? சோ அப்ளிகேஷன் இருக்கு, மெடிடேஷன்லயும் இருக்கு, ஸ்பீக்கிங்லயும் இருக்கு. ஓகே, மெடிடேஷன்லயும் இருக்கு, திரும்ப திரும்ப நீ கேட்கும் போதும் அப்ளிகேஷன் பண்றீங்க. பிளட் அப்ளிகேஷன், அப்ளைங் த பிளட், ரத்தத்தை வந்து பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம், உபயோகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, திரும்ப திரும்ப கேட்கறது, ரத்தத்தை கேட்பது இல்லைன்னா ரத்தத்தை பேசுவதுமே, இன்னொன்னு எதுக்கு பண்றோம்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்றோம், அறிவுக்காக. ரத்தத்தை பற்றின அறிவு, ரத்தம் என்ன செய்கிறது, ரத்தம் ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது,
அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ரத்த உடன்படிக்கை இருக்கிறது. இது ஏதோ ஒரு மந்திர சொல் இது இல்ல, வெறும் மந்திர சொல் இல்ல. ஏன்னா இதுக்கு பின்பாக ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, ஆவிக்குரிய தொழில்நுட்பம் இருக்கிறது. அதுக்குதான் நம்ம உபதேசத்தை கேட்க வேண்டும். ஓகே, அப்ளிகேஷனுக்கு உபதேசத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு பாட்டு போட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் பிளட்ட. ஆனா ஏன் அதை கேட்கணுன்றதுக்கு உபதேசம், டீச்சிங் ஏன் முக்கியம் அப்படின்னா, தேவனுடைய காரியங்கள் எல்லாமே வந்து அறிவியல் சம்பந்தப்பட்டது. ஓகே, நீங்க சொல்லலாம் என்னங்க இது ஃபெய்த் எப்படிங்க அறிவியல் சொல்றீங்க? நோ, ஃபெய்த் இஸ் a science which the modern science is yet to catch up with. விசுவாசம் என்பது நிகழ்கால அறிவியல் இன்னும் தொட முடியாத, இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு அறிவியல். ஃபார் எக்ஸாம்பிள், 300 வருஷத்துக்கு முன்னாடி பறக்க முடியும்னா அது வந்து எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஏப்பா நீ ஏதோ என்ன கதை எழுதுறியா, நீ என்ன கற்பனை உலகத்துல இருக்கியா, அறிவியல் அதுக்கு சப்போர்ட் பண்ணலப்பான்னு சொல்லியிருப்பான் 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா. சரியா? ஆனா இப்போ சமையல் இது குக்கிங், ஓகே, நெருப்பு போட்டு பண்ண முடியும்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான், எவனோ ஒருத்தன். அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து குக்கிங் பண்ண முடியும்னு யாராவது சொல்லியிருந்தா ஒருத்தன் சிரிச்சிருப்பான். அறிவியல் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வந்து சயின்ஸ் இஸ் ஸ்டில் யங், இட்ஸ் ஸ்டில் growing. ஆனா விசுவாசம் என்பது அறிவியலால் இன்னும் அளந்து கொள்ள முடியாத, அளவிடப்பட முடியாத, அறிய முடியாத மேலான அறிவியலா இருக்குது. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது என்பதற்கும் அறிவியல் சார்ந்த காரியங்கள் இருக்கிறது. அந்த அறிவியலை தான் வேதம் போதிக்குது. பைபிள் டாக்ஸ் அபவுட் தட் சயின்ஸ். சோ நீங்க அந்த அறிவியல், தொழில்நுட்பம், ரத்தம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஞானம், இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல், ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது, அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத புரிந்து கொள்ளாமல், இன்னும் சொல்ல போனா புரிந்து கொண்ட பின்பு அதில் நிலைத்தீராமல், சரியா? நான் சொல்றது ரொம்ப டீட்டெயிலா நீங்க பேசுறேன். புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு இருக்கு, புரிந்து கொண்டதில் நிலைத்திருக்கிறதுல இன்னொன்னு இருக்குது. சரியா? அப்படி இல்லாம வெறும் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆயிருந்தா ஏதோ மந்திரம் சொல்ற கதையா போகும். புரியுதா? ஏன்னா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமா லைன்லயே இல்ல. சரி, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி செய்யவே முடியாது நான் சொல்லல, இப்படி ஒர்க்கே ஆகாதுன்னு நான் சொல்லல. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சில நேரங்கள்ல அது ஒர்க் ஆகலாம். நீங்க சுத்தமா புரிதல் இல்லாம பண்ணாலும் ஒர்க் ஆகலாம். ஆனா அந்த புரிதல் இல்லாம போகுதுன்னு வைங்க, உங்க மைண்ட்ல இல்லாம நீங்க சும்மா வெறும் வாயில மட்டும் சொல்றீங்க, சுத்தமா கனெக்ஷன் இல்லாம இருக்குன்னா, இட் இஸ் நாட் ராங் டு கோ பேக் டு ரீட் அண்ட் pray to get more revelation or to get remembrance of a past revelation. அதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரை ரன் மாதிரி ஆயிடுச்சு. இயேசுவின் ரத்தம் சொல்றீங்க, அது ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல, ட்ரையா இருக்கு. ஆனாலும் நீங்க சொல்லணும், 1000 தடவை சொல்லணும், 2000 தடவை சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ரெப்படிட்டிவா வந்து சில காரியங்கள் செய்யும்போது சொல்லும் போது அது ஒர்க் ஆயிருக்குன்னு. நல்லதுதான், ஒர்க் ஆனா நல்லதுதான், ஒர்க் ஆகும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ரெவலேஷன் நாலேஜோட நீங்க பிரயாணம் பண்ணும்போது, ஜேர்னி பண்ணும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்கிற, எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கைக்கு வருவீங்க. அண்ட் அதுதான் கரெக்டானது. சோ அதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியில பாடும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கிடையாது. ஓகே, சோ அதே மாதிரிதான் பிளட்டை வந்து ஸ்பிரிட்ல மட்டும் பண்ணும்போது சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்கையும் தேடுறது, ரத்தத்தை பற்றின ஞானம், ரத்தத்தை பற்றின வெளிப்பாடுகள், ரத்தத்தை பற்றின புரிதல். சோ இது எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் இந்த ரத்தத்தை பற்றின ஞானம், இந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது, இந்த உடன்படிக்கைக்கு பின்னாடி என்ன காரியங்கள் இருக்கிறது, இது வந்து எப்படிப்பட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற எனக்கு அந்த முழு அறிவோடு நான் நிற்க விரும்புகிறேன். ஏன் சொல்றேன்னா, சில நேரம் அந்த முழு அறிவு இல்லாம இருக்கும்போது சத்துரு உங்களை வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குழப்பி விட்டு பர்டிகுலரா என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த ரத்தத்தை பற்றின வெளிப்பாடுகள்லாம் நிறைய பேருக்கு இல்லை இன்னைக்கு. அது வந்து இட் இஸ் நாட் ஆக்சிடென்டல், இட் இஸ் ஆன் பர்பஸ். அதாவது ஏதோ எதேச்சையா நடந்த விஷயம் இல்லது, சத்துருவின் வஞ்சகம். ரத்தத்தை பற்றின வெளிப்பாடுகள், ஞானம், அறிவு சபையில இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த காரியங்கள், அதுக்குடைய லீகல் பேப்பர் தான் பிளட். புரியுதா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி
நிறைய பேர் சொல்றாங்களா, வேர்வை சிந்தி நான் சம்பாதிச்சேங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இதுக்காக, சும்மா வரல. சில பேர் தகப்பன்மார் பெற்றோர்கள் ரொம்ப புலம்புவாங்க, நான்லாம் வேர்வையை ரத்தமா சிந்தி நான் சம்பாதிச்சு கொடுத்தா இந்த என் பிள்ளைக்கு பாருங்க பொறுப்பு இல்லாம இருக்கு, அதான் வேஸ்ட் ஆக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு இதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அவங்க லிட்டரலா ரத்தம் சிந்தல, அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கேன்றதை அப்படி சொல்றாங்க. கரெக்டா? அது மாதிரி இயேசு கிறிஸ்து லிட்டரலாவே ரத்தம் சிந்தி, அவர் வெறும் எஃபர்ட் எடுக்கல, ரத்தம் சிந்தி அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ரத்தம் இல்ல, முழு ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த காரியங்களுக்கு ப்ரூஃப் டாக்குமெண்ட், லீகல் ப்ரூஃப் டாக்குமெண்ட், சட்டப்படி ஒர்க் ஆகுற பேப்பர். பேப்பர் எடுன்னு சொல்றாங்களா? வண்டி வண்டி போலீஸ் பிடிச்சா பேப்பர் எடு ஃபர்ஸ்ட், பேப்பர் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா வெறும் ஃபைனோட தப்பிச்சிருவான். பேப்பரே இல்லைன்னா பிரச்சனை, கேஸ் போட்டுருவான், திருட்டு வண்டின்னு சொல்லி. ஸோ பேப்பரை காட்டு, டாக்குமெண்ட்டை காட்டுதான். ஸோ எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட், லேண்டுக்கு என்னது டாக்குமெண்ட், எல்லாத்துக்கும் லீகல் டாக்குமெண்ட் இருக்கு, எதை போனாலும். ஈவன் உங்க ஹெல்த் ரிப்போர்ட்டே அது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. கரெக்டா? டாக்டருக்கு கேட்பாரு, ரிப்போர்ட் என்னாச்சு, ரிப்போர்ட்டை காட்டுங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ ரிப்போர்ட். அப்போ அதுதான் ப்ரூஃப் ஆஃப் இட். இப்போ ஒரு வியாதி வந்துச்சு உங்களுக்கு, அது போயிருச்சு அப்படின்னா அது அது ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணணும், அப்போதான் அது வந்து ஏத்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு, மாத்திரை போட்டுருக்கீங்க, இனிமேட்டு மாத்திரை போடுவாங்கன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ன டாக்குமெண்ட்? சுகர் லெவல் லோ ஆயிடுச்சு, டெஸ்ட் எடுத்து அது ஒரு லேப்ல இருந்து எடுத்து அது அங்கீகரிக்கப்பட்ட லேபா இருக்கணும். நீங்க பாட்டு வீட்டில் எடுத்து வந்ததெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்க ஒரு லேப்ல எடுத்து போய் அந்த டெஸ்ட்டை காட்டணும். இந்த அங்க பாருங்க டாக்டர், குறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து லெவல் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி மருந்து குறைப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படி இருக்கு. ஓகே, ஒரு ப்ரூஃப், சம் கைண்ட் ஆஃப் ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருக்கு. சிலது பேப்பர்ல இருக்கலாம், இல்ல வேற விதமான எவிடன்ஸ் இருக்கலாம், பட் சம்வேர் தேர் இஸ் சம் எவிடன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாவற்றிற்கும் சுதந்திரரா இருக்கிறீர்கள், வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரரா இருக்கிறீர்கள், எல்லாம் உங்களுடையது அப்படின்றதுக்கு லீகல் டாக்குமெண்ட் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ அந்த லீகல் டாக்குமெண்ட் இருந்தாதான் நாம் இன்றைக்கு சந்திக்கிற லீகல் ப்ராப்ளம் தான் மேற்கொள்ள முடியும். லீகல் ப்ராப்ளம் வெறும் சட்ட பிரச்சனை மட்டும் நான் சொல்லல, எல்லாமே லீகல் தான். கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து வந்த நிறைய பேர் வந்து அவங்க பண்ணிட்டு ஒரு குழப்பம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த லீகல்ன்ற வேர்டையே ரொம்ப கெட்டதாக்கி விட்டாங்க. லீகல் வியூ, இப்ப வந்து அட்டோன்மெண்ட் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தம் அது இயேசு இருக்கு, லீகல் வியூன்னு இருக்கு. அது என்னன்னா, நாம் பாவிகளா இருந்தோம், பிதாவுக்கு ஒரு கிரியத்தை இயேசு எழுதினாரு அப்படின்றது அப்படின்னு ஒரு தியரி. ஸோ அந்த தியரியை எடுத்துட்டு அதை வச்சு பேசி, தியரி பேர் மறந்துட்டு, ஸோ அதை வச்சு பேசி இது தப்பு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்து, அவங்க ஒரு பாயிண்ட சொல்ல வர போக்கில் இந்த லீகல்ன்ற வார்த்தையை உடச்சுட்டு போயிட்டாங்க. லீகல்ன்றது இதை கெட்டாத மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பைபிள் லீகலுக்கு நிறைய இருக்கு. பிதாவை நியாயாதிபதி என்று சொல்லுகிறது, தேவனை நியாயாதிபதி என்று சொல்லுது, சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அது என்னது? நியாயாதிபதி என்றவர் என்ன லீகல் வேர்டு தானே. தேவன் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தருடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய லா கிவர்னு இருக்கு, தீர்க்க தரிசனத்துல வருது. நான் அது வந்து புதிய ஏற்பாட்டை பத்தி வந்து தீர்க்க தரிசனம், அது ஏசாயால வருது. காட் இஸ் ஆர் லா கிவர்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ அட்வொகேட்னு வேற சொல்லுது. ஓகே, நமக்காக பரிந்து பேசுகிற வழக்கறிஞர் இயேசு கிறிஸ்து, பிதாவின் இடத்துல பரிந்து பேசுறாருன்னு வழக்கறிஞர், லாயர்னு சொல்லுது பைபிள். சோ பைபிள் வந்து ரொம்ப லீகல் இது நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த காலத்துல நிறைய பேர் இந்த தியரி எழுதுனவங்க, அட்டோன்மெண்ட் தியரி, அதை பாவமணி பத்தி எழுதுனவங்க, நமக்கு அதாவது நமக்கு எதிரான தீர்ப்புகள் அப்படின்லாம் வருதுல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு தேவன் நமக்கு விரோதமா இருந்தார் மாதிரி சொல்லிட்டாங்க. அது தப்பு. தேவன் நமக்கு விரோதமா இல்லவே இல்லை, எப்பயுமே இல்லை. அவர் விரோதமா இருந்தாருன்னா நம்ம தப்பிச்சிருக்க முடியாது. விரோதமா இருந்தா ஆதாமிலே முடிச்சு விட்டுருப்பார்ல, ஆதாமே அப்படியே க்ளோஸ் பண்ணிருந்தாருன்னா முடிச்சு, அவ்வளவுதான். தேவன் வந்து ஆதாமுக்குள் விழுந்து போன அந்த ஆதாமுக்குள் இருந்து ஒரு சந்ததி வரும், அது யாக்கோபின் சந்ததி. ஏன்னா யாக்கோபு பலவீனமான அந்த சந்ததி. ஆனால் அது எப்படிப்பட்ட சந்ததி? இது அவரை நாடி அவர் சமூகத்தை தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அப்படி ஒருத்தவங்க வருவாங்க, பலவீனமானவங்க தான் அவங்க, ஆனா அவங்க என்னை தேடுவாங்க, என்னை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ரட்சியும் என்று நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்களுக்கு நான் இதோ இங்க இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்களோடு போய் அவரோடு உடன்படிக்கை செய்வேன். அப்படிலாம் நம்மை அவர் வந்து உலக தோட்டத்துக்கு முன்னே கண்டார். ஆதாமுக்குள் நம்மை கண்டார். ஆதாமுக்குள் எல்லாம் வேஸ்ட் இல்லை. ஏன் ஆதாம் அழிக்கலாம்? ஆதாமுக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் வேஸ்ட் இல்லை, அதுலயே ஒரு நல்ல குரூப் இருக்குன்னு அவருக்கு தெரியும். நல்ல குரூப்னா நல்லவங்க கிடையாது, அவர் இல்லாம வாழ முடியாது என்பவர்கள், அவர் இல்லாம பொழப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க. அப்படி ஒரு குரூப் வரும். யாக்கோ அப்படிதான் இருந்தான், அவர் இல்லாம ஒண்ணும் முடியாதுன்னு அப்படிப்பட்டவனா இருந்தான். அவன மாதிரியே ஒரு சந்ததி வரும் அப்படின்னா யாக்கோபின் சந்ததினே சொல்லிட்டாரு, அதை உன் சந்ததி இப்படி இருக்குன்ட்டாரு. சோ அப்படி ஒரு சந்ததி வரும்.
அந்த சந்ததி என்னை தேடும், எனக்கு அது போதும். எனக்கு வந்து வல்லவர்கள், ஞானவான்கள், அப்படியே அப்படியே பயங்கரமா அவங்க தன்னிலே தானே நிறைவு பெற்றவர்கள், வல்லுநர்கள், இவங்களாம் எனக்கு தேவையில்லை. என்னை தேடுகிறவர்கள் எனக்கு வேணும், அவ்வளவுதான். எனக்கு அறிவில்லை ஆண்டவர், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, நீர் தான் எனக்கு பலன், நீர் தான் எனக்கு அறிவு, நீர் தான் என் நம்பிக்கை, நீர் தான் என் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மை கண்டுபிடித்து ஆதாமுக்குள் நம்ம வருவோன்றதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். அதனால நாம் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் ஆதி முதல் நித்தியமாய் நம்மை நேசித்தார் என்று சொல்ல முடியும். நித்தியமாய் நம்ம நேசித்தார். நம்ம ஸ்டேட்டஸ் சரியில்லை, ஆனாலும் நம்ம நேசித்தார். நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் நம்ம அன்பு கூர்ந்ததுனால. சோ அந்த லீகல் இதுல என்ன ஒரே ஒரு தப்புனா, அவங்க பழைய ஆட்கள் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ல தேவன் நம்ம மேல கோபமா இருந்தாரு. சில பேர் சொல்றான் இன்னும் கோபமா தான் இருக்காரு, இடையில ஏசு குறுக்க ஓடுறாரு, ரத்தத்தை வச்சுட்டு ஓடனே எப்படிதான் சரி சரி போன்னு சொல்றாரு. அப்படி இப்படி ஒரு வியூ, தப்பான வியூ இருந்தது. அதை இது தவறுன்னு சொல்ற இதுல இந்த லீகல்ன்ற வேர்டே அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த லீகல் வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, ஜட்ஜு வந்து இந்த லீகல் கோர்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து குற்றவாளி வந்து பண்டு பயப்படும். குற்றம் சுமத்தப்பட்டவனோ இல்ல ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டவனோ கோர்ட்டை பார்த்தா வயிற்று ஒரு மாதிரி வயிறு கொம்பிக்கிட்டு வரும், பயம் வரும். ஏன்னா கோர்ட்னா அவனுக்கு என்ன மெமரி இருக்கு, அவர் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, நமக்கு அடிதான் நிக்கு. மதுரையில முன்னாடி ரொம்ப சாட்சி சொல்லிச்சு, இன்னைக்கு ஒரே பிரச்சனை தான் அப்படின்ட்டு போறேன்னு சொல்றது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, ஸ்லாங், மதுரை ஸ்லாங். இன்னைக்கு நான் மாவு தான் அப்படின்ட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாவு தான் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வந்து, அதாவது குற்றவாளிக்கு வந்து நான் மாவு தான் அப்படின்னு கோட்டை நினைச்சா பயம் வரும், திகில் வரும். ஆனா இன்னொருத்தர் இருக்கான், அவன் யாரும் நிரபராதி, அவன் எந்த தப்பும் செய்யல. அதோட இன்னொருத்தர் இருக்கான், நிரபராதி கூட விட்டுருங்க, தன் சொத்தை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கான், எவிடன்ஸோட போயிட்டான். போனவன் கோர்ட்டை பத்தி என்ன இதுல போவான். அந்த தீர்ப்பு ஜட்ஜி நல்லவர்னு அவனுக்கு தெரியுது, நான் நியாயமானவர் தெரியுது. ஸோ அவரு இந்த கோர்ட்லாம் சில பேர் அந்த கேஸ் போற வச்சு சொல்லிடுவாங்க தீர்ப்பு எப்படி வரும்னு. ஏன்னா அந்த ஹியரிங்லாம் எப்படி போகுது, ஜட்ஜி என்ன கேள்வி கேட்கறாருன்னு. ஸோ அதெல்லாம் அவன் பாக்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நம்பிக்கை வந்துருது, ஓகே நமக்கு தான் வரும், ஏன்னா நம்ம நியாயமா வந்து சேர்ந்துடும். அவன் எப்படி போவான், சந்தோஷமா போவான் கோர்ட்டுக்கு. நியாய தீர்ப்பின் நாள் அவனுக்கு வந்து மகிழ்ச்சியின் நாள், கொண்டாட்டத்தின் நாள், பயத்தின் நாள் இல்லை. ஐயோ என்ன நடக்குமோலாம் போட்டேன், சந்தோஷமா போவேன். ஐயா எனக்கு தெரியும் எப்படி வரும், ரிசல்ட் எப்படி வரும் எனக்கு தெரியும், ஏன்னா கோர்ட்டை பத்தி எனக்கு தெரியுது, இந்த கோர்ட் ஒரு நல்ல கோர்ட்டு, இந்த ஜட்ஜி ஒரு நல்ல ஜட்ஜி, நியாயமானவர், அண்ட் என் பக்கம் எனக்கு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்ற கோர்ட்டுக்கு எப்படி போவேன். அவனுக்கு கோர்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிப்பட்டவனுக்கு, புரியுதுங்களா? சோ இந்த லீகல்ன்ற வேர்டு வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இது சம்பந்தமில்லாத வாழ்க்கை இல்லை, வார்த்தை இல்லை, நமக்கு ரொம்ப தேவையான வார்த்தை. ஏனென்றால் நமக்கு நியாயம் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க நியாயம் எனக்கு செய்யப்படணும்? முதல்ல வந்து இந்த உங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைச்சிருச்சுன்றது முதல்ல மறந்துடுங்க, அப்படிலாம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் எனக்கெல்லாம் அப்படி பெரிய அநீதியில இது நடக்கலங்க. உங்களுக்கு நடக்கல, உங்க அப்பாவுக்கு நடக்கலையா, அவங்க அப்பாவுக்கு நடக்கலையா, அவங்க அப்பாவுக்கு நடக்கலையா? சரி, உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கா கிடைக்கலன்றத உங்களுடைய ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்க கூடாது. வேதத்தின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிச்சா, அது உங்க கையில பெற்றுட்டீங்களா, அதுதான் உங்களுடைய நியாயம். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியே வருவாங்க, 7 வழியில ஓடி போவாங்க. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படுவார். எகிப்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியை கர்த்தர். இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? இதெல்லாம் நடக்கிறதா உங்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாத பெரிய வீடுகள்ல பிரவேசிச்சிட்டீங்களா? நடாத திராட்சை பலன் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆளுகையில வந்துட்டீங்களா? தாவீதும் அவன் குமாரரும் ராஜாவார்களும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாம் கிறிஸ்துவினால் ராஜாவின் தாவீதின் சந்ததியில நாமும் வந்துட்டோம், நாமும் ஒரு ராஜாவா இருக்கணும், ஆளுகை செய்யணும். வந்துட்டீங்களா? எல்லாம் நடந்துருச்சா? சோ இப்படிதான் நமக்கு நியாயம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு யாருக்குமே கிடைக்கல, இன்னும் சரியா கிடைக்கல, கிடைக்க வேண்டிய மாதிரி கிடைக்கல. சோ அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு இந்த லீகல் சிஸ்டம், கோர்ட்டு, உலக பிரகாரமான கோர்ட்டை சொல்லல, ஆவிக்குரிய கோர்ட் சொல்றேன். தேவனுடைய தேவன் நியாயாதிபதி இருக்கார், அவருடைய நியாயாசனம் இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது. அதான் தாவீது சொல்றான், உமது நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் களி கூறுவதாக, நடுங்குவதாக சொல்லல, களி கூறுவதாக. சோ நமக்கு ரொம்ப தேவையான வேர்டு இது, நமக்கு ரொம்ப தேவையான வேர்டு இந்த லீகல்ன்ற வேர்டு. அப்ப இந்த லீகல் டாக்குமெண்ட்ல ஒரு முக்கியமான முதல் டாக்குமெண்ட் எதுனா ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்கிறீங்களா அப்படின்னா இந்த மைண்ட் செட்ல தியானிக்கணும். ஆனா என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நாம் இன்னும் விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம். ரெண்டாவது மனது இன்னும் ஃபுல்லா புதுப்பிக்கப்படல. தினந்தோறும் பல பேரை நாம் சந்திக்கிறோம், பல ஆட்களை நாம் கவனிக்கிறோம், பேசுறோம், பல பேருடைய பேச்சுகள் நம்ம கேட்கிறது. இது எல்லாம் நடக்கிறதுனால என்ன நடந்து விடுகிறதுனா, ஈஸியாகவே இந்த லீகல் டாக்குமெண்ட் பத்தின அறிவு நம்ம மைண்ட் விட்டு போயிருக்கு. ஈவன் ரத்தத்தை நான் பயன்படுத்தும் போது சில பேர் என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து ரத்தத்தை மெடிடேட் பண்றேன், எனக்கு ரிசல்ட் வரல. உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம குரூப்ல இருக்கவங்க ரொம்ப நாளா கேட்கறவங்க அவங்களுக்கு தான் சொல்றேன், நான் ரத்தத்தை மெடிடேட் பண்றேங்க, ஆனா ரிசல்ட் வரலன்னு சொல்றீங்க. இது இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் முக்கியம் அப்படின்றது இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 13 அதுல வந்து ஆண்டவர் ஓமை பத்தி சொல்றாரு, பல விதமான விதைகள், பல நிலங்கள் பத்தி சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு புரியல. புரியாத போது அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுல 19வது வசனம் பாத்தீங்கன்னா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அந்த அவன் இறுதியில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொடுக்கிறான், அவன் வழி அருகே விதைக்கப்பட்டான். இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி வருதுமா, when he hears the word of the kingdom and understand it not, உணர்வு இல்லாத இருக்கும் போதுன்றத கரெக்டா எப்படி அது அர்த்தம் சரியா இல்ல. உணர்வு இல்லாம இருக்கா என்னன்றது விளக்கப்படல. ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, when he hears the word and understand it not, புரிந்து கொள்ளாமல் இருக்கும் போது அப்படின்னு வருது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே, குறிப்பா நம்ம கால் வர்றவங்க, நான் ரத்தத்தை பத்தி லிட்டர் கணக்குல பிரசவம் பண்ணியிருக்கேன். சரி, ரொம்ப நிறைய பேசியிருக்கேன். நீங்க ஜஸ்ட் கால் மெசேஜ் மட்டும் கேட்டிருந்தாலே நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நான் இப்ப இருந்தில்ல, 4-5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இடையில பேசுறேன். ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 3-4 மாசமாவது பிளட் ரிலேட்டட் மெசேஜஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. எனக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சனாலதான் சிலது தொடர்ந்து கேட்கறீங்க இல்லையா. அது இது புரிஞ்சிருக்கு, ஓகே, இது ஏதோ முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீங்க பிளட் மெடிடேஷன் பண்றீங்க, இதை பத்தி தொடர்ந்து கேட்கறீங்க. பட் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு உணர்வு ஏற்படுது, அறிவு உண்டாகுது. ஆனால் கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நேரத்திலேயோ கவனக்குறைவு இருக்கலாம் நமக்கு. நம்ம இன்னும் பலவீனமானவர்கள் இல்லையா, மாம்சத்தின்படி பலவீனம் இருக்கிறது. சோ இந்த உலகத்துல இருக்கிறதுனால ஆவி இருந்தாலும் இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால மறந்து விடுகிறோம், இல்ல நம்முடைய மனதிலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது, ஏதாவது ஒண்ணு ஆயிருது, அது அப்படியே காணாமல் போய் விடுகிறது கொஞ்ச நாள் இடையில. சோ அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட் டார்க்கன் ஆயிருது, அதை பற்றின அறிவு ஞானம் வந்து மங்கி போயிருது. ஆனா அதை பத்தின அப்ளிகேஷன் மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ரத்தத்தை பற்றி. சரியா? சோ அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ இப்ப இந்த லீகல் டாக்குமெண்ட், நான் அதான் நீங்க சொல்றீங்க, இந்த பிளட் இஸ் a லீகல் டாக்குமெண்ட். அப்ப இந்த லீகல் டாக்குமெண்ட் இன்னும் சொல்லணும்னா அது ஒரு லீகல் ஃபோர்ஸ். ஒரு விதத்துல ரத்தம் வந்து ஒரு லீகல் ஃபோர்ஸ், இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் இட் நாட், அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, ரத்தத்தை பற்றின புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும்போது, வெறும்னே அது அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும்போது அது முழுமையான பலனை கொடுக்கறது இல்லை. சோ அதனால வந்து நம்ம மறுபடியும் வந்து ரத்தத்தை பற்றின அறிந்து கொள்ளுதல். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த லீகல் டாக்குமெண்ட் சொல்றேன். சோ அந்த லீகல் டாக்குமெண்ட் அப்படின்றது அகைன் லீகல் டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, அது பிளட் இஸ் ஆல்சோ தி என்ஃபோர்சர். என்ஃபோர்சர்னா ஏறக்குறைய அது அட்வொகேட் மார்க், அது லாயர் மார்க். ரத்தம் தான் டாக்குமெண்ட், ரத்தம் தான் லாயர். ஓகே, இல்லைங்க கிறிஸ்து தான் லாயர். எஸ், கிறிஸ்து தான் லாயர், அவர் தான் நம்முடைய அட்வொகேட்டா இருக்கிறாரு. ஆனா அவரை அணுகுவதற்கு, இல்லைன்னா அவருடைய அந்த சர்வீஸ் ஆஸ் அவர் அட்வொகேட், அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஈவன் ஹை பிரீஸ்ட் அதையும் பெற்றுக்கொள்றதுக்கு, இதெல்லாம் நம்ம இந்த ஊழியங்கள், கிறிஸ்துனுடைய ஊழியங்கள் இவைகள்லாம், இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு ஊழியம் செய்யபடி அவர் இருக்கிறார். He ever liveth to make intercession for us என்று சொல்லப்படுகிறது. நமக்காகவே அவர் வாழ்கிறார், நமக்காயே அவர் ஜீவிப்பதால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல வரும். அது மாதிரி அவர் தொடர்ந்து இருக்கிறார், அவர் அப்படியே இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் மீடியம் வந்து பிளட். அது உபயோகிப்பதற்கு இந்த ரத்தத்தை பற்றின அதனுடைய அறிவு, அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அது அப்ளிகேஷனும் முக்கியம், ஆனா அறிவும் முக்கியம். சோ இது என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு நான் மெயினா பேசுறது எதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது வந்து நம்முடைய மனதிலிருந்து விலகி விடுகிறது. போன மெசேஜ்லயும் இதை நான் ரொம்ப பேசியிருந்தேன், மறக்க கூடாதவைகளை வேணும் போன மெசேஜ். அதுல பாத்தீங்கன்னா, அதுலயும் கேட்டீங்கன்னா இதை பத்தி நான் பேசியிருக்கேன். என்ன நடக்குதுன்னா, நம்முடைய மனதை விட்டு அவைகள் நம்ம அறிந்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. Stay firm on the things you've learned and you've learned to be true.
நீ அதை கற்றுக்கொண்டாய், அது நிச்சயம், அதை பற்றி உனக்கு நிச்சயமே உண்டாயிருச்சு. நவ் அதுல நிலைத்திருன்ற. நமக்கு நிறையாது தெரியல, கற்றுக்கொண்டது எதுன்னு ஞாபகம் இல்ல, அதை மறந்து போயிருது. அதுல நம்ம நிலைத்திருந்தோம், அது என்னன்னு தெரிஞ்சிருந்தது, ஆனா இப்ப அது தெரியல. நிறைய பேர் நினைக்கிறாங்க அது எப்படி உனக்கு தெரிஞ்ச பிறகு தெரியாம போகும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்தை நீங்கள் அடைகிற வரைக்கும் அது உங்களை விட்டு மறந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாருங்க. யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு உறுதியா தெரிஞ்சது இவர் தான் மேசியான், இவர் தான் கிறிஸ்துன்னு தெரிஞ்சது ஒரு பாயிண்ட்ல. சோ சொல்றான், இந்த பாருங்க, இதை போறாரு பாருங்க, தேவ உலகத்தின் பாதி சுமந்திரிக்க தேவாட்டுக்குட்டி. அவனுடைய சீஸ்டர்களே கேட்டாங்க, அவர் நாங்க ஃபாலோ பண்ண போங்கன்னு அனுப்பிவிட்டான். அந்த அளவு உறுதியா இருந்தான். சீஸ்டர்கள் யாருக்கா சும்மா அனுப்புவாங்களா? ஏன்னா தவறான உபதேசங்கள் நிறைய அந்த நாட்கள் இருந்தது. நிறைய பேர் நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப இவரு மேசியான்னு ஒருத்தர் வராரு. அப்ப இவரை நம்புறதா என்னன்னு சும்மா பண்ண முடியாதுல்ல. சோ ரொம்ப தெளிவை பெற்றவனாக தான் இருந்தான். ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆள் அனுப்பி கேட்கிறான், வருகிறவர் நீர் தானா, இல்ல வேற ஒரு வரதுக்கு காத்திருக்கணுமான்னு கேட்கிறான். அப்பனா எதை சொல்லுதுன்னா, கற்று நிச்சயித்து கொண்டவைகளே நாம் தவறு விட்டு விடலாம். சில பேருக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, எங்க நான் தப்பு பண்ணேன், எனக்கு நல்லா இருந்தது, இப்ப என்னாச்சு, ஏன் இப்படி வரமாட்டேங்குது, ஏன் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு இருந்தது கூட வரமாட்டேங்குது, எனக்கு சிலது நல்லா தானே போட்டுருச்சு, இப்பயே அது நின்று போச்சு. ஒரு சீசன் நல்லா இல்ல, சில பேர் சொல்லலாம் ஒரு சீசன்ல நல்லா இருக்கு பிரதர், இன்னொரு சீசன் நல்லா இல்ல. உடனே அதுக்கு சொல்லிடுறாங்க, இல்லங்க அது ஒரு காலம் அப்படிதான் இருக்கும், ஒரு காலம் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எல்லா நேரம் அதுதான் காரணமா? இல்லங்க இந்த காலம் கர்த்தர் என்னை கொஞ்சம் வேறமா நடத்திட்டு இருக்காரு, அப்படியா? அதுதான் எல்லா நேரமும் அதான் ஆன்சரா? இல்ல, நிறைய நேரம் நம்முடைய காரியங்கள் மறக்கடிக்கப்படுகிறது. நம்ம இது ஆக்சிடென்ட் கிடையாது. somebody is purposely doing it. பிசாசானவனு இது வேலையா பண்ணிட்டு இருக்கான், வசனத்தை திருடுறது. அதனை எப்படி செய்கிறான்னா, அந்த அறிவை எடுத்து விடுகிறான். அறிவு போறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்களிலே அந்த அறிவு போறதுக்கு காரணம் சில அனுபவங்கள், சில சூழ்நிலைகள், ஒரு சவால்கள் எதிரா வந்துருது. சிலது வந்த உடனே நமக்கு ஒரு இந்த ஜிட்ரி ஆயிரும், ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்படுகிறது. அது ஏற்படும் போது அந்த அறிவு ஸ்லிப்பா எங்கோ போயிருது, எங்க போச்சுன்னு தெரியல, காணாமல் போயிருது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வெளியே வரும்போது அந்த அறிவே இல்லாம இருக்கு. வெறும்னா நம்ம வாயில அதை சொல்லுகிறோம், அதை அப்ளை பண்றோம் ரத்தத்தை, ஆனா அதனுடைய ரத்தத்தின் அறிவு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயோ போயிடுச்சு, அது காணும். அது காணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உள்ளத்துல ஒரு பேக்கிங் இல்லாத மாதிரியே இருக்கும், வெளியே எவிடன்ஸ் ரொம்ப இருக்காது. நீங்க ஜெபம் பண்றீங்க, ரத்தத்தை வச்சு ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கும், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியாது. அப்புறம் இருதயத்துல அந்த கன்விக்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எதிராக கொஞ்சம் நடக்க முடியும். இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த அறிவு எங்கேயோ ஸ்லிப் ஆயிருக்குன்னு அர்த்தம். somewhere the revelation knowledge about the blood is slipped. The application is still there, but the revelation knowledge is slipped. அந்த ஞானம், தெளிவு, அறிவு எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அது நடக்கலாம்னு நான் சொல்றேன், அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்முடைய மனதும் பாத்தீங்கன்னா முழுவதும் இன்னும் ரினியூ ஆகாதனால, அதனுடைய பல ஏரியாஸ், நம்முடைய மனதின் பல ஏரியாஸ் இன்னும் ரினியூ ஆகாம இருக்கிறதுனால இது காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது நீங்க ஒருவேளை இப்படி இருந்தா பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்றேன், பயப்படாதீங்க. ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சா, நமக்கு அந்த அறிவுலாம் போயிடுச்சு, ரெவலேஷனே இல்லையே, என்னமோ இருட்டுல வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணலாம், ஆனா அப்படி நினைக்காதீங்க. நினைக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒரு முக்கியமான ஊழியம் என்னன்னா, அவர் நினைவூட்டுவார் என்று வேதம் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் சகல சத்தியத்துடன் நடத்துவார், அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். He will remind you. So even today that's what is happening. நீங்க அதான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருக்காரு. எதை பத்தி ரிமைண்ட் பண்றாருன்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய கிரியை பத்தி, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன செய்கிறது என்கிற வெளிப்பாடை பற்றி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுகிறார். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, இந்த ரிமைண்டரை பத்தி ரிமைண்ட் பண்றாரு, இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம், போன வாரம் அதான பார்த்தோம், அதுல போன மீட்டிங்ல பார்த்தோம், அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வசனமே இதை டீல் பண்ணுது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்களேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். திரும்ப சொல்றேன், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இது இங்கிலீஷ்ல எப்படி வருது தெரியுமா? இங்கிலீஷ் ரொம்ப நல்லா வருது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, therefore let us take heed. Okay, let us take heed of the things that we have heard. எப்படி வருது?
let us take heed of the things we heard. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஏற்கனவே கேட்டவைகள் சத்தியங்கள், வல்லமையுள்ள சத்தியங்கள். அது வல்லமையுள்ள சத்தியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேசும்போதே உங்களுக்கு அது இம்பாக்ட் பண்ணிருக்கும். நீங்க அதை ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே அப்படியே உங்களுக்கு வந்து நல்லா ரத்தம்லாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே செய்யும் அந்த ஒர்க்கை. ரத்தத்தை பற்றி நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து உங்களுக்குள்ள அப்படியே ஒரு ஹிட் பண்ணும் பயங்கரமா. இப்போ இந்த லீகல் டாக்குமெண்ட் நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் முன்னாடி பேசியிருந்தேன், லீகல் டாக்குமெண்ட் அது வந்து எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஸோ அது அப்படியே வந்து ஹிட் பண்ணும் உங்களை. இதெல்லாம் நீங்க கேட்டது ஏற்கனவே கேட்டு உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும். நீங்க ஜாப் பண்ணி சில ரிசல்ட் கூட பார்த்துருக்கலாம். அதை வச்சு இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா, லெட் அஸ் டேக் ஹீட், இல்லைன்னா கண்டினியூ டு டேக் ஹீட் ஆஃப் திங்ஸ் வி ஹர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இதை கேட்டிருக்கீங்க, இது உங்களுக்குள்ளே சில தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இவைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள். கீப் லிசனிங், கீப் ஹியரிங். So knowledge comes by continual hearing or repeated hearing. See, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், எஸ். ஆனா அவர் நினைப்பூட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, ஹியரிங்க்கு போகணும். மறுபடியும் should hear. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, சில மெசேஜஸ் எனக்கு வந்து ஒரு பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றால், எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டரி ரெவலேஷன், ஒரு பெரிய மறுமலர்ச்சியின் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருக்கோம்னா, அந்த செய்திகள்லாம் மறுபடியும் கேட்கறதுக்கு போயிடுவேன், திரும்ப உட்காந்து கேட்பேன். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியம். ஆனா ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா, ரத்தத்தை பற்றினவைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி குறிப்பு, அது எப்படி செயல்படுது, அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது உங்கள் ஞான அறிவை தெளிவாக வைத்துக் கொண்டே இருக்கும். 10 கன்னிகைகள் மணவாளனை பார்க்கும்படி புறப்பட்டார்கள். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எப்படி பிரிக்கிறார்கள்? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். சோ புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. சரியா? சோ புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனவர்கள் மணவாளன் வரும்போது கரெக்டா போயிட்டாங்க. புத்தி எண்ணெய் இல்ல கொண்டு போகாதவர்கள், விளக்கு அணைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் டைம் ஆனே டிலே ஆனே அணைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவங்க போய் ஆயில் வாங்க போனாங்க, அது பிரச்சனை ஆயிடுச்சு, நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் பாருங்க, எந்த சப்ஜெக்டுக்கும் இது பொருந்தும். எண்ணெய் என்பது ஞான அறிவை பற்றியது. It's about revelation of wisdom and understanding. சோ அது இருந்துட்டே இருக்கும்போது, இந்த ரத்தத்தை பற்றின ஃபங்க்ஷனாலிட்டி, அதனுடைய செயல்பாடு பற்றின அறிவு, அது உங்களுடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய நெருப்பு அணையவே அணையாது. அங்கே வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும், அங்கே பதில் இருந்து கொண்டே இருக்கும், அங்கே ஒரு தெளிவு இருந்து கொண்டே இருக்கும். ஈவன் டிலே ஆனாலும், சில வாக்குத்தங்கள் டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கும், அது குறையவே குறையாது. ஆகவே எண்ணெயை எப்பயுமே எண்ணெயும் கவனிக்கணும். எண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெறும் நெருப்பு எரியுன்றது மட்டும் கணக்கு இல்லை, எண்ணெயை கவனிக்க வேண்டும். ஸோ த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த பிளட், ஹவு த பிளட் ஒர்க்ஸ், அது என்ன செய்கிறது, அது அதனுடைய செய்து முடித்த கிரியையினுடைய காரியங்கள் என்னவெல்லாம் அது செய்திருக்கிறது, இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது தொடர்ந்து இருக்க வேண்டும். சரியா? சோ இது இனிமேட்டு நம்ம தொடர்ந்து இன்னும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி பிளட் பத்தி இன்னும் டீடைலா பார்க்க போறோம், வரும் நாட்களில் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் வேகமாக பார்த்துடலாம். பார்த்துட்டு, ஏன்னா இதுல நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன லீகல் டாக்குமெண்ட்ன்றது ஒரு பாயிண்ட். அது இது மாதிரி நிறைய இருக்கு. எபிரேயர் 10:19 வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டபடியால், அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இதுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு கிடைக்கப்பெற்ற காரியங்கள், அது எப்படி செயல்படுதுன்றதுல 2 காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து என்னன்னா, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவன மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒண்ணு. 2வது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா நமக்கு ஒருவர் இருக்கிறார். 2 காரியம். இது 2 மட்டும் நீங்க பார்ப்போம். 2 ஃபங்க்ஷனாலிட்டி. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதும் ஜீவனமான மார்க்கம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 2வது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சோ முதல் காரியம் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதிதும் ஜீவனமான மார்க்கம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா அவர் சிலுவையில மரித்த போது தம்முடைய சரீரத்தின் மூலமாக, தம்முடைய சரீரம் சிலுவையில அடிக்கப்பட்டதன் மூலமாக
ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஓகே, சோ அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்கும் போது, அதை மெடிடேட் பண்ணும்போது, நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு அறிவு, ஒரு ரெவலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இருக்கலாம். சரியா? அதாவது நீங்க யோசித்து பார்த்தா எனக்கு வழியே இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு எல்லாமே அடைப்பட்டு போயிருக்கு, எல்லாமே அடைப்பட்டு போயிருக்கு, எனக்கு எப்படி கணக்கு பண்ணாலும் எப்படி இதை செய்வேன்னு தெரியல, எப்படி இது நடக்கும் என்னால சொல்ல முடியல, நான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி ஆள்கள்ட்ட பேசி பார்த்தாலும் எனக்கு வழி தெரியல, யாருமே இதுல வழி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, வழியே இல்லைன்னு தான் சொல்றாங்க, இதை செய்ய முடியாதுன்னு தான் சொல்றாங்க, இது நடக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, உங்களால முடியாது, அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வரீங்க. யூ ஸ்டார்ட் அப்ளை. எப்படி அப்ளை பண்றீங்க? உங்க வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் பாடல்களை கேட்கிறீர்கள், இல்ல வசனத்தை வாசிக்கிறீங்க. வாசிச்சு, ஆண்டவரே உடைய ரத்தத்தை நான் தியானிக்கிறேன், அதை பேசுறேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது எதை நீங்க மறந்து விடக்கூடாதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கம். ஜீவனுள்ள மார்க்கம் என்ன அர்த்தம்னா, அந்த மார்க்கத்துல போனா ஏதோ ரிசல்ட் இருக்கு. ஓகே, அது நித்திய ஜீவனை குறிக்கிறது. ஆனா அது மட்டும் இல்ல, நீங்க வழியே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நோ நோ நோ, கிறிஸ்துவின் சிலுவையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய மாம்சத்தினாலே நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கம் உண்டாயிருக்கிறது. சரியா? சோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். எதுக்கு படிக்கிறீங்க? ஏன் நீங்க பிளட் மெடிடேஷன் பண்றீங்கன்றது புரிந்து கொள்வதற்காக. திரும்ப சொல்றேன், வழியே இல்லை, அடைக்கப்பட்டிருக்கு, இது முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் அப்படிதான் தோணுது, உங்களால நம்ப முடியல நடக்கும்னு. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், மறந்து விடக்கூடாத ஒரு சத்தியம், டேக் ஹீட் ஆஃப் தி திங்ஸ் யூ ஹர்ட். இந்த புதுதும் ஜீவனான மார்க்கம் உண்டா இருக்குன்னு எத்தனையோ செய்தி கேட்டிருப்பீங்க, நிறைய பாடல்கள்ல கூட பாடுறாங்க. அப்ப இட்ஸ் நாட் சம்திங், இட்ஸ் நாட் a நியூ கான்செப்ட், புது கான்செப்ட் கிடையாது, இது ஏற்கனவே கேள்விப்பட்டதான். ஆனா இந்த இடத்துல அப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்கிற அந்த ஆழமான அறிவு உண்டாக வேண்டியது அவசியம். ரத்தத்தை பயன்படுத்துறீங்க, ஆனா இந்த 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 அறிவு அவசியம், இந்த ரெவலேஷன் அவசியம். சோ நீங்க இந்த வசனத்துக்கு போகணும், இது எடுக்கணும், எடுத்து படிக்கணும். ஆண்டவரே வழி இல்ல, வழி இல்லாம மாட்டீங்கல்ல, ஓகே, காட் வில் மேக் அவே ஒரு பாட்டு இருக்குல்ல, there is no other way. ஓகே, அதான் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எனக்கு உண்டு பண்ணினபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று இருக்கு என்கிற அறிவு எனக்கு தாரும், எனக்கு அந்த வெளிப்பாட்டை தாரும். எனக்கு இன்னைக்கு வழி இல்லை, அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது, ஆனா உங்களுடைய ரத்தத்தினால இது உண்டா இருக்குன்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே, இதை பற்றி நான் ஞானம் அறிவு எனக்கு வேணும். அதுக்குதான் எபேசியர் 1 முத வாசிச்சேன். பவுல் என்ன ஜெபம்ன்றாரோ அதையே கருதி நீங்க ஜெபிக்கலாம். சில பேர் சொல்றாங்க, என்ன ஜெபம்னே தெரியல பிரதர், இது ஜெபம் பண்ணுங்க, எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, பொதுதும் ஜீவன மார்க்கம் எனக்கு உண்டு பண்ணிட்டீர், பண்ணுவீர் இல்ல பண்ணி வச்சுட்டீர், உங்களுடைய ரத்தத்தையே சிந்தி இதை பண்ணிருக்கிறீர், உங்களுடைய சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்து. எப்படி புதிதான ஜீவன் மார்க்கம் உண்டாச்சு? his body was torn, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய சரீரம் ரெண்டா கிழிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதன் வழியா ஒரு போர்ட்டல், ஒரு வழி, ஒரு வாசல் எனக்கு உண்டா இருக்குது நீ சொல்லுகிறீர். ஆண்டவரே இதை பற்றி நான் அறிவு எனக்கு உண்டாகட்டும், இது அதாவது இது உண்மைதான் என்கிற அந்த அறிவு எனக்கு வரட்டும். இது ஏதோ ஒரு மந்திரம் இல்லை, ஏதோ ஒரு என்னமோ ஒரு 10 வட்டம் சொன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு இல்லை, இது ஒரு விஞ்ஞானம், இது பின்னாடி இருக்கு. அது என்ன விஞ்ஞானம்? நீ சிலுவையில சிந்துன அந்த அறிவு, அந்த ரீசன், அது ஒரு விஞ்ஞானம் தானே, அது சயின்ஸ். அவர் மரித்ததுனால எப்படி நாம் மீட்கப்படுகிறோம் என்பது அது ஒரு சயின்ஸ். அதனால அதுக்கு சொல்யூஷன் பண்ணார், ஆண்டவர் செய்தார். சோ இது பற்றின ஞானம் எனக்கு உண்டாகட்டும், இது ஒரு டான்ஜிபிள் ரியாலிட்டி, இது உண்மையில நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்கன்ற அந்த உறுதி எனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே இதை பற்றின வெளிச்சம் எனக்கு வேண்டும். ரத்தத்தை தியானிங்க, ரத்தம் ஜெயம் பாட்டு போடுவீங்களோ அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டை போடுங்க, போடுற நேரம் உங்களுக்கு இருதயத்தின் விண்ணப்பமா இது இருக்கட்டும். இருதயத்தின் சில பேர் சொல்றாங்க, எனக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு, ஏன்னா அவ்வளவுதான், எனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு, எனக்கு என்ன பண்ண தெரியல. அந்த மாதிரி நேரத்துக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி நேரத்துக்கும் சொல்லுகிறேன். அப்படின்னா நார்மலா இருக்கும்போது ஜெபிக்கலாம்ல. ஆண்டவரே நீ வார்த்தை சொல்லுகிறது புதிதும் ஜீவன மார்க்கம் உண்டாயிருக்கிறது, அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் உண்டாயிருக்கிறது என்கிற வெளிச்சம் எனக்கு உண்டாகட்டும்.
என்கிற அறிவு எனக்குள்ள பெருகட்டும் என்கிற ஜெபத்தோடு கேளுங்க. 2வது வாசம் என்ன வாசம்? 21 வாசனம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாய் இருக்கிற மகா ஆசாரியர் நமக்கு உண்டாயிருக்கிறபடியா. 2வது காரியம் இது என்னன்னா, தேவனுடைய வீடு. ஓகே, அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் போக முடியாது. எல்லாரும் போக முடியாது. தேவன் யாரை அனுமதிக்கிறாரோ அவங்கதான் போக முடியும். தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய குடும்பத்தை சொல்லுகிறது. அதாவது தேவனுடைய குடும்பம், அதற்குடைய சலாக்கியங்கள், அதனுடைய ஆசீர்வாதம் அதை சொல்லுகிறது. அதற்கு அதிகாரியாகிய கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லப்பட்டது. அப்ப அது ஆபிரகாம் உடன்படிக்கையில தான் அது நடக்கும். அதுலயும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இது பழைய ஏற்பாட்டுல இருந்தது. பழைய ஏற்பாட்டுக்கு அதிகாரியாக நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணம் சொல்றதுதான் ஃபைனல். மோசேயின் நியாயப்பிரமாணம் அதுதான் டிசைட் பண்ணும். ஒருத்தன் வாக்குத்தத்தத்துக்கு வருவானா வரமாட்டானா, தேவனுடைய குடும்பத்துல இருப்பானா இருக்க மாட்டானா, விருத்த சேதனம் இல்லாதவன்லாம் பைபிள் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவான். எல்லாருமே பார்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட் போயிடுவான், அப்படி சொல்லப்பட்டிருந்தது. ஓகே, சோ தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரியானவர். இப்ப பழைய ஏற்பாட்டுல அப்படிலாம் இருந்தது, விருத்த சேதனம் இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய வீட்டிற்கு அப்படின்னா தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும், the household of God, the house of God, தேவனுடைய குடும்பத்துக்கு அதிகாரியாகிய கிறிஸ்து என்னும் ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஓகே, சோ கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்கிறீங்க. அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்கும் போது எந்த கனெக்ஷன்ல தியானிக்கணும்? நான் சூழ்நிலைகளையும் மற்ற காரியங்களையும் பயன்படுத்தி பிசாசு நம்மை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறான். சில காரியங்கள்ல he wants to single you out. உங்களை தனிமைப்படுத்தி நீங்க உங்களுக்கு யாரும் இல்லை, நீங்க தனிமையா இருக்கிறீங்க, உங்க கூட யாருமே இல்லை அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வருகிறான். அதுதான் நிஜமோ, அதுதான் ரியாலிட்டியோ அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு உதவி எங்க இருந்து வர்ற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் உங்க தலையில போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு, நீங்க தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கு, ஆனா உங்களாலேயும் முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக தனிமைப்படுத்தப்படுகிற உணவு வருகிறது. சோ அந்த நேரத்திலே கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க தியானிக்கிறீங்கன்னா அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற அந்த அறிவுக்குள்ளும் போகணும். அது என்ன அறிவு அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு என்ன அறிவுனா, தேவனுடைய வீட்டுக்கே அதிகாரியான ஒருவரிடம் நான் வந்திருக்கிறேன். அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. இன்ஃபேக்ட் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தூரமா இருந்த என்னை, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு, ஆபிரகாமின் குடும்பத்துக்கு தூரமா இருந்த என்னை, அதுக்கு சம்பந்தமே இல்லாத என்னை, விருத்த சேதனம் இல்லாம நான் இருந்தேன், அந்த சந்ததியில இருந்தவன், அதனால எனக்கு கனெக்ஷனே இல்லை. அப்படிப்பட்ட என்னை இன்றைக்கு அவருடைய குடும்பத்துக்குள் வரவழைத்து அவருடைய சந்ததிக்குள் என்னை கொண்டு வந்து விட்டார். ஐ எம் பார்ட் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி, ஐ எம் பார்ட் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன். ஸோ அதுக்குள்ள நான் வந்துட்டேன். அதனால நான் தனியாக இல்லை. நான் 1000-10,000 தேவ தூதர்கள் எடுத்திருக்கிறேன். நான் எங்க வந்து சேர்ந்திருக்கிறேன்னா சீயோன் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். அங்க 1000-10,000 தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். சர்வபூமிக்கும் நியாயாதிபதியாக தேவன் இருக்கிறார். அங்கே பூர்வராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆத்துமாக்கள் இருக்கிறது. அங்கே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரியான இந்த ஆசாரியர் இயேசு கிறிஸ்து என்னும் ஆசாரியர் இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நான் தனியாக இல்லை அப்படின்ற உணர்வு, அப்படின்ற அறிவும் நமக்கு தேவை. சோ நான் இது மட்டும்தான் தேவை நான் சொல்ல வரல. நான் 2 காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி நிறைய அறிவு இருக்கிறது. உங்க சூழ்நிலைக்கு ஏற்றா போல என்ன அறிவு வேணும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்ப நான் இன்னைக்கு சொன்ன 2மே நிறைய பேருக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் தான். அதனால அது எல்லாருக்குமே பொருந்தும், மோஸ்ட்லி பொருந்தும். ஆனாலும் இன்னும் நீங்க ஆவியானவர்கிட்ட என்ன கேட்கலாம்னா, எதுக்காகலாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, மெடிடேஷன் ஆஃப் த பிளட்ன்றது சம்டைம்ஸ் வெறுமனே அது ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு போறது இல்லை. அது ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் ஞான அறிவும் வெளிப்பாடுகளும் பெருக ஆரம்பிக்கிறது. அது 2ம் சேர்ந்து நடக்குது. அது நடக்க வேண்டும். ஒருவேளை அது உங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியலன்னா அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். சோ உங்கள் ரத்தத்தின் தியானமானது இப்படிப்பட்ட ஞான அர்த்தம் உள்ளதாக மாறட்டும். வெறுமனே அப்ளிகேஷன் மட்டும் இல்லாம அதனுடைய ஞான அர்த்தம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கட்டும். ஏன்னா தேவன் ஞானத்தை உண்டாக்கினவர், அவர் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார். சோ அந்த ஞானத்தை அதிகமாக கொடுக்க விரும்புகிறார். சத்ருவை மேற்கொள்வதற்கு 2 காரியங்கள் அவசியம். ஒண்ணு நீங்க நீதியின் உணர்வுல செயல்படணும், ரைச்சஸ்னஸ் கான்சியஸ்னஸ், நீதியின் உணர்வு. 2வது ஞானம்.
இன்னைக்கு சில பேர்கிட்ட நான் பாக்குறது என்னன்னா, இந்த நீதியில ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் தேவனுக்கும் தூரம் இல்ல, அவங்களுக்கும் தேவனும் பிரிக்க முடியாத இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த அந்த ரெவலேஷன் நீதி எப்படி நல்லா வந்துருச்சு. ஞானம் இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா, ஞானத்தை சரியா ஆபரேட் ஆகாதனால சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த நீதி ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்றத மறந்துடுறாங்க. இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். மறந்துட்டு சில பேர் வந்து நீதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தங்களோட ரைட்ஸ் பத்தி, கிறிஸ்துக்குள் நாங்கள் யார், தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்கள் ராஜாக்களா இருக்கிறோம் நல்லா அவங்களுக்கு ஏறிச்சு. அதோட ரிசல்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஞானம் இல்லாதனால தவறான காரியங்களும் போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள், பாஸ்டர்ஸ் கெட் இன்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபைட். அது ரொம்ப கரெக்ட் வேற பேசுறாங்க. ஏன்னா நீதியை பற்றி அவங்களுக்கு ஓரளவு அறிவு வந்திருக்கு. ஃபுல்லா வந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஆனா ஞானம் வரல சரியா. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையில ஒரு விதமா பாத்தீங்கன்னா ஞானம் இல்லைன்னா ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவர் நம்முடைய பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ஞானமும் ஆனார்னு வருது. கிறிஸ்து என்னாலும் ஆனார்னு. என்ன ரிஸ்க் தெரியுமா அது? புதிய உடன்படிக்கையில உண்மையிலேயே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன், ஏன்னா அவன் பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுருச்சு. அவன் இன்னைக்கு செய்யறது சரி, நாளைக்கு செய்யறது, நாளைக்கு கழிச்சு செய்யறது சரி, மன்னிக்கப்பட்டுருச்சு. அப்ப நீதி நல்லா ஒரு அவன் புரிஞ்சிருச்சு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாலும் ஒரு மிகுந்த தைரியம் உண்டாகும். அந்த தைரியம் ரொம்ப தேவை. அந்த தைரியத்தை அடிச்சு நொறுக்க கூடாது. சரியா? அது எப்படி அடிச்சு நொறுக்குறாங்க சில பேர்னா, அது எப்படி இப்படிலாம் சொல்லலாம், அது எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லலாம். சில பேர் கேட்கறாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா அவன் திரும்ப போய் செய்வான்ல. அதுக்குதான் நீதி வேணும், ஞானம் வேணும்னு சொல்றேன். ஏன் செய்யக்கூடாதுதான் ஞானம் வேணும். இப்போ இவர் வந்து இப்ப போதகர் இருக்காரு, நல்லா ஊழியம் செய்யறவரு, நல்லா தான் இருக்காரு, நீதியை பத்தி அடிச்சு பேசுறாரு, ரொம்ப தெளிவா இருக்காரு, அதை வச்சு நிறைய சாதிச்சு எல்லாம் கட்டிருக்காரு. ஆனா ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஏன் இருக்காரு? ஏன் இருக்காருன்னா அவருக்கு ஞானம் ஒன்றும் இல்லை, அதை பத்தி தெரியாம போச்சு, அதை பத்தின வெளிப்பாடு இல்லாம போச்சு, அப்படி இருக்கு. சோ எப்படி ஒருத்தனை தடுத்து நிறுத்துறதுங்க? ரத்தம் வந்து எல்லாத்தையும் பாவம் மன்னிப்பெல்லாம் முடிச்சிச்சு, இனிமேல் நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மேல கோவமாவே அன்பாதான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா ஒருத்தன் தைரியமா பாவத்தை இருப்பானா? இருக்கலாம். அவனை எப்படி திருத்துறது? அதுக்குதான் கொஞ்சம் பயமுறுத்தணும். இல்ல, அதுக்கு பயமுறுத்தக்கூடாது, அதுக்கு ஞானம் வரணும். யோசேப்பு வந்து பயமுறுத்துறதுனால பாவம் செய்யாம இல்ல, ஞானம் இருந்தது. அவன் கேட்டான், கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி செய்ய முடியும்? ஏங்க நான் அவரோட தொடர்புல இருக்கேன், அவரோட உடன்படிக்கையில் நான் இருக்கேன். அவர் என்னை வச்சு என்னெல்லாமும் நிறைய வச்சிருக்கிறாரு, என்னை வச்சு செய்ய போறாரு, என்னை உயர்த்த போறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. சொப்பனத்தை என்னைக்கோ பேசிட்டாரு. அவரெல்லாம் அதை வச்சிருக்கும் போது நான் எப்படி இந்த டீலுக்கு போக முடியும்? இது ஒரு தரக்குறைவானதுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். சோ ஜஸ்ட் வாண்ட் டு கன்க்ளூட். நீதியிலே கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிகிறோம். அதே நேரத்தில் இந்த ஞான அர்த்தங்கள், ஞானம் இது என்ன செய்கிறது என்கிறதிலும் வளர வேண்டும். நான் லாஸ்ட் பேசினதுக்கும் இதுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் இல்லை. ஏன்னா நான் வந்து ஞானம்ன்றது ஒரு வேற ஒரு சென்ஸ்ல பேசினேன். பட் இருந்தாலும் ஞானம் ஏன் முக்கியம் என்பதற்காக நான் சொன்னேன். ஸோ ஒரு தேவ நீதியிலும் ஞானத்திலும், நீதிக்கு வர்றதுதான் ரத்தம் பெரிய ஒர்க் பண்ணுது. ரத்தத்தை நீங்கள் தியானிக்க 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 அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள உங்களுக்கு ஞானம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீதி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஞானமும் உண்டாகிறது. ஸோ அந்த நீதியும் ஞானத்திலும் ஒரு யார் ஒருவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ பிசாசு அவனை கண்டு பயப்படுகிறான். ஏன்னா இவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாத்திரம் அல்ல, அந்த ஜெயம் கொள்வது எப்படி என்று அறிந்தவனாகவும் இருப்பான். அண்ட் தொடர்ந்து ரிப்பீட்டட் விக்டரிஸ் எப்படி பெற்றுக்கொள்வது என்று அறிந்தவனாக இருப்பான். அந்த இடத்த அவன் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறான். வெளிப்படுத்த வர மாதிரி ஜெயம் கொள்கிறவனோ ஜெயம் கொள்கிறவனோ இருக்குல்ல, அது யாருன்னா ஜெயம் கொண்டு அந்த ஜெயத்திலே நிலைக்கிறவன், தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறான். அந்த இடத்துக்கு போவதுக்கு இது ரெண்டும் தேவையாக இருக்கிறது. நீதி தேவையா இருக்கிறது, ஞானம் தேவையா இருக்கிறது. குறிப்பாய் கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றின ஞானம் தான் எல்லா ஞானத்துக்கும் ஃபவுண்டேஷனல் ஞானமா இருக்குது. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது, அது நமக்கு எப்படி கிரியை செய்கிறது என்கிற ஞானம் அவசியமா இருக்கிறது. இதுல வளருவோம், இதுல பெருகுவோம். வரும் நாட்களில் இன்னும் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பிளட் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறேன். லீகாலிட்டி ஆஃப் பிளட், ரத்தம் எப்படி ஒரு லீகல் ஃபோர்ஸா இருக்குன்றத பத்தி நான் தொடர்ந்து பேச போறேன். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கேளுங்க. ஏற்கனவே போனது கூட திரும்ப போய் கேளுங்க. ஏனென்றால் ஞானத்தின் அறிவிலே நாம் வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. I see people where your conscience is condemning you. நிறைய பேர் பார்க்குறேன், அவர்களை உங்களுடைய மனசாட்சி கண்டம் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்கிறேன். இதுதான் உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ், இதுதான் உங்களுடைய சுதந்திரம். ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் நீதிமான்களாக்கிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. திரும்ப வாசிக்கிறேன், 33 வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். சோதரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் பலவிதமான குற்றப்படுத்துகிற சத்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களாக நான் ஜெபிக்கிறேன். உங்களை சுத்தி அந்த சத்தங்கள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கு. உங்களை குறை சொல்லுகிற சத்தங்கள், குற்றப்படுத்துகிற சத்தங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவன் நீதிமான்கள் ஆக்கினவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? Who is he that condemns the one whom God has made righteous through his blood? ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு உங்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரத்தத்தின் அதிகாரத்தினாலே எல்லா குற்றம் சுமத்துகிற வாய்ஸையும் கண்டம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். உன்னை குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நீ குற்றம் படுத்துவாய். You will condemn every tongue that rises against you in judgment. This is the inheritance of my saints. இது என் நீதிமான்களுடைய சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். You will condemn every tongue that condemns you. Your tongue will condemn every tongue that condemns you. உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ உன்னுடைய நாவு குற்றப்படுத்தும். உன்னுடைய நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், ஆளுகை வைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவன் நீ. புதிய உடன்படிக்கையிலே தேவனோடு இணைக்கப்பட்டவன் நீ. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உடையவன் நீ. தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரியாகிய கிறிஸ்துவை உடையவன் நீ. தேங்க்யூ லார்ட். கோரேசில் சொல்லப்பட்ட வார்த்தையை பேசுகிறேன். உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். Doors will not be shut before you. Doors will not be shut before you. Doors will not be shut before you. Thank you Lord. அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பா இந்த வாரத்திலே அற்புத அடையாளங்கள் மூலமாய் இப்பொழுது பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தங்களை குற்றப்படுத்தும் நாவுகளை குற்றப்படுத்துவார்களாக. தங்களை மேற்கொள்ள விரும்புகிற சாத்தானை மேற்கொள்வார்களாக. நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்வார்களாக. பலப்படுத்தும் அற்புத அடையாளங்களால் வார்த்தை உறுதிப்படுத்தும். இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தப்படுவதாக. தேவன் எங்கே என்று சொல்லும் சத்ருவானவள் இவளை காணும் போது வெட்கம் அவளை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வெட்கம் சத்ருவை மூடுவதாக, இவர்களை அல்ல சத்ருவை மூடுவதாக இயேசுவின் நாமத்திலே. தேங்க்யூ லார்ட். அன்று இன்னும் இந்த ரத்தத்தின் மேன்மை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.